எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹாட் நியூஸாக இருக்கிற தைலாபுரம் தோட்டத்து பரபரப்பை பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போது ஐயா அவர்களுக்கும் சின்ன ஐயா அவர்களுக்கும் இருக்கிற மோதல் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வருந்தத்தக்கக்கூடிய விஷயம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் இருந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து பாமக கடந்து வரும் அப்படின்றதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. வி ஹோப், நம்ம நம்புவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான், இந்த பிரச்சனை கண்டிப்பாக எல்லா பாமக தொண்டர்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ தட் கண்டிப்பாக நான் இந்த பிரச்சனைக்கு ஐயா அவர்களால் ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை 24/7 இப்போ கவர் பண்ணுறா இல்லைங்களா அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாருமே, அவங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சிக்கலாம். பட் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை பாமகவுக்கு மட்டும்தான் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது எல்லா கட்சிக்குமே இருந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவில் அந்த டைமில் திரு அழகிரி அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அடுத்ததாக யார் திமுகவை லீட் பண்ண போகிறா அப்படின்றதுல மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த டைமில் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகிரி அவர்கள் தன்னை தாக்க முற்பட்டதாகவும் ஒரு படிக்கு மேலே போய் என்னை அடிச்சிட்டுதாக கூட அந்த டைமில் வந்து கலைஞர் அவர்கள் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினுக்கு விஷம் வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அழகிரி சொன்னதாக அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சார். இந்த பிரச்சனை ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஸ்டாலினுக்கு ஆதரவாக மதுரையில் ஒரு பத்திரிகை நிறுவனம் ஒரு புள்ளி விவரம் ஒரு சர்வே எடுத்து வெளியிட்டாங்க. அதனால் அந்த பத்திரிகை நிறுவனம் வந்து அந்த பத்திரிகை ஆஃபீஸே வந்து கிட்டத்தட்ட அந்த அலுவலகமே வந்து எரிக்கப்பட்டது. அதில் சில பேர் கொல்லப்பட்டார்கள். அப்புறமா அந்த வழக்கு முடிவுக்கு வந்தது. அந்த டைமில் கனிமொழியும் கிட்டத்தட்ட ஸ்டாலினுக்கு அகைன்ஸ்டாக சில ட்விட்டர் கணக்கெலாம் ஆரம்பித்து சில கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் தட் அது எல்லாமே போலி ஆவணங்கள், போலி கணக்கு அந்த மாதிரி ஏதோ சொல்லி நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை வந்து திமுகவுக்கு மட்டும்தான் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, ஏடிஎம்கேலும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு வந்து நம்ம பண்ருட்டியார் அவர்கள் தான் அந்த கட்சியை லீட் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா அவரோட மறைவுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களும் ஜானகி அவர்களும் 2 அணியாக பிரிஞ்சு போட்டிட்டாங்க தேர்தலில். இது எல்லாருமே கடந்த வரலாறு தான், உங்களுக்கு தெரியும். ஸோ தட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா ஜெயலலிதா லீட் பண்ணாங்க. ஜெயலலிதாவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த ப்ராப்ளம் இன்ன வரைக்குமே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு கட்சியில் வந்து இந்த மாதிரி இஷ்யூ நடக்கிறது சர்வசாதாரண விஷயந்தான். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்திலிருந்து பாமக கடந்து வரும். மருத்துவர் ஐயா அவர்கள் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பார் அப்படின்றதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. ஸோ பாமக தொண்டர்கள் யாரும் சோர்வடைய வேண்டாம், களத்தில் தீவிரமாக உழைங்க. நன்றி, வணக்கம். நம்ம சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.